தேவதாசிகள் பற்றின ஒரு ஹிஸ்ட்ரியை ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேவதாசிகள் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்காகவும் கோவிலுக்காகவும் நேர்ந்து விடப்பட்ட பெண்கள். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, கடவுளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சாகிற வரைக்கும் கடவுளுக்கு சேவை செய்கிறவங்க தான் இந்த தேவதாசிகள். சோழன் பாண்டியன் காலத்தில் இவங்களை தேவரடியாருன்னு சொல்லுவாங்க. தேவதாசிகள் டான்ஸ், மியூசிக், கவிதை பாடுறதுன்னு மேக்ஸிமம் ஆர்டிஸ்டிக் சேவைகள் தான் செஞ்சாங்க. இந்த சர்வீஸை அவங்க டெய்லியுமே பண்ணாங்க. அண்ட் முக்கியமாக ஃபெஸ்டிவல் டைம் ராஜாக்கள் கோவிலுக்கு வரும்போதெல்லாம் இன்னும் கிராண்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதை அவங்க கடவுளுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு காணிக்கையாக தான் பார்த்தாங்க. இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறதுன்னு மட்டும் இல்லாமல் கோவில் லேண்டை மெயின்டைன் பண்ணுறது, கோவில் ஃபினான்ஸை ஹேண்டில் பண்ணுறது, ஃபெஸ்டிவல் டியூட்டிஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் இருந்தாங்க. தேவதாசிகள் இருக்கிற கோவிலுக்கு வர ராஜாக்கள், லேண்ட்லார்ட்ஸ், ஊர் பெரியவங்க எல்லாரும் கோவிலுக்கு நன்கொடை கொடுக்கறதுன்னு மட்டும் இல்லாமல் தேவதாசிகளுக்கு லேண்டு, ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்தாங்க. அதனால தேவதாசிகள் நிறைய பேர் வெல்த்தியாகவும் இருந்தாங்க. அந்த டைமில் மக்களுக்கு இவங்க மேலே ஒரு பெரிய மரியாதையே இருந்துச்சு. தேவதாசிகளோட கலை சேவையிலே ரொம்ப முக்கியமான கலை எதுன்னு பார்த்தீங்கன்னா சதிராட்டம். அண்ட் இந்த ஆட்டத்தை தனியாக பார்க்கணுன்னு விருப்பப்படுற ராஜாக்களுக்கும் ஊர் பணக்காரங்களுக்கும் தேவதாசிகள் பிரைவேட்டாகவும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த பெரிய ஆட்கள் ஆசைப்பட்டா அந்த ஆசைக்கிணங்க சில தேவதாசிகள் அவங்க கூட உடலுறவும் வச்சுக்கிட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்த அந்த காலத்து மக்கள் தெய்வீகமான ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் கம்பேனியன்ஷிப்பாக தான் பார்த்தாங்க. அந்த டைமில் ப்ராஸ்டியூஷனும் இருந்துச்சு, ஆனால் அதுவும் இதுவும் வேறன்னு பிரித்து தான் பார்த்தாங்க. அண்ட் இப்படியே காலங்கள் ஓடி கடைசியாக பிரிட்டிஷ்காரங்க இந்தியாக்குள்ளே வர காலம் வந்துச்சு. அந்த டைமில் பிரிட்டிஷ் அதிகாரிகள் எல்லாரும் விக்டோரியன் மாரல் கோடால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருந்தாங்க. அவங்களோட மாரல் கோடை பேஸாக வச்சு இங்கிருந்த தேவதாசிகளோட டெம்பிள் டெடிகேஷன், ஆர்ட் கல்ச்சர் அண்ட் அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் செக்ஷுவாலிட்டியோட கனெக்ட் பண்ணி அவங்கள இம்மாரலாக பார்த்தாங்க. கடைசியாக தேவதாசிகளை ப்ராஸ்டியூட்னு டேர்ம் பண்ணாங்க. ஸோ இந்த தேவதாசிகளோட டெடிகேஷன் ப்ராக்டிஸை தடை செய்யணும்னு பிரிட்டிஷ்காரங்களும் கிறிஸ்டியன் மிஷனரிஸும் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்க. அவங்க எல்லா தேவதாசிகளையும் ப்ராஸ்டியூட்னு லேபிள் பண்ணதால சுற்றி இருக்கிற மக்கள் மைண்ட்லையும் அவங்க ப்ராஸ்டியூட்டாக தெரிய ஆரம்பிச்சாங்க. மரியாதையோட பார்த்த தேவதாசிகளை கேவலமாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் அந்த தேவதாசி அபாலிஷன் ஆக்டை கொண்டு வந்து அந்த கல்ச்சரை தடை செஞ்சாங்க. இதுக்கப்புறம் தேவதாசிகள் கோவிலிருந்து ஒதுக்கப்பட்டு அவங்களோட லேண்டு, ப்ராப்பர்ட்டின்னு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு பாவர்ட்டிக்கு தள்ளப்படுறாங்க. இதில் சில தேவதாசிகள் அவங்களோட ஆர்ட் கல்ச்சரை எப்படியாவது காப்பாற்றணும்னு அதுக்காக போராடினாங்க. அவங்களோட நடனக்கலையை தான் மேல் மக்கள் ரீஃபார்ம் பண்ணி சதிராட்டத்தை பரதநாட்டியம்னு எடுத்துக்கிட்டாங்க. மக்களும் தேவதாசிகளை சொசைட்டிக்குள்ளே ஏற்றுக்காதனால கஷ்டத்தில் வேறு வழியே இல்லாமல் நிறையா தேவதாசிகள் ப்ராஸ்டியூஷனுக்குள்ளே வந்தாங்க. அண்ட் இங்கே தான் தேவதாசிகள் ப்ராஸ்டியூட்ன்ற 2 இமேஜும் பிளர் ஆகி ஒரு சிங்கிள் இமேஜ் ஆகுது.